இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இவன போன் எடுக்கவே மாட்டேங்கறா. சாரா, pick up the phone. இவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கறா? அண்ணே, அண்ணே ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம், என்னாச்சு? அண்ணே, என்னோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் சரி பண்ற மெக்கானிக் இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா? மெக்கானிக் யாரும் இங்க பக்கத்துல இல்ல மேடம். அதோ அங்க நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கதான் அங்க நீங்க தேடின மெக்கானிக் இருப்பாரு. நீங்க அங்கதான் போயாகணும் மேடம். அதோ அங்க பின்னாடி, அதோ அங்கதான் போங்க. அங்கதான் அங்கதான் வாங்க. நானே பாத்துக்கிறேன். என்ன மேடம், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து ராம்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்கேன். அங்க இருந்து தான் வரேன். டாக்டரா? அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணுமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என் ஸ்கூட்டி விடுங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. மேடம், நான் சரி பண்ணி தரேன். மெக்கானிக்கை தேடி கண்டுபிடிக்க தேவையில்ல, நானே சரி பண்றேன். பக்கத்துல தான் என்னோட கடை இருக்கு. சொன்னா கேளுங்க, வாங்க என் கூட, பயப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம், என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றத நம்புங்க. நீங்க என் கூட வாங்க. வாங்கன்னு சொல்றேன். அட வாங்க. என் கையை விடுங்க. யாராவது வாங்கல. டேய், அந்த பொண்ணு கையை விடுடா. அது ஒண்ணும் இல்ல, நான் அந்த பொண்ணுக்கு உதவி தான் செய்யறேன். நீங்க ஏன் தேவையில்லாம கோவப்படுறீங்க? போ. நீ பண்ணது உனக்கே வெக்கமா இல்ல? அறிவு கெட்டவனே, போடா இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. நான் உங்களுக்கு உதவி தான் செய்ய வந்தேன். நல்லதுக்கு காலம் இல்லையா? பெருசா உதவி பண்ண வந்துட்டான். போங்க. உதவி செய்ய வந்தா என்னைய திட்டுறீங்களா? வந்துட்டான் பெருசா. நீ எங்க இருந்துமா வர? அக்கா, நான் அது வந்து ராம்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்கேன். ராம்பூர்ல இருந்து சோம்பூர் வரைக்கும் நான் பஸ்ல வந்துருவேன். அப்புறம் இங்க இருந்து ஸ்கூட்டி எடுத்து நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, என் ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஏமா, இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டிடும். இப்படி இருக்கும்போது நீ எப்படி பஞ்சர் கடையை தேடுவ? எப்படி வீட்டுக்கு போவ? அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்ல இருந்து எனக்கு போன் பண்ணுவாங்க. அவங்கள வர சொல்லி நான் போயிடுவேன். அது வரைக்கும் என் ஸ்கூட்டி இங்கே இருக்கட்டும்ல. இந்த நேரத்துல கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எதுவும் வராதுமா. வேணா ஒண்ணு பண்ணு, என் சொந்தக்கார பையன் வருவான். அவன் கூட நீ வேணா கிளம்பிப்போ. அவன் கூட போய் பஞ்சர் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நீ பயப்படாம வீட்டுக்கு போலாம். அதோ அவன் தான் நான் சொன்ன சொந்தக்கார பையன். ஏன்பா பிரீத்து, இங்க வா. என்ன சித்தி? இந்த பொண்ணோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. கொஞ்சம் இந்த பொண்ணோட வண்டிக்கு பஞ்சர் போட உதவி பண்ணுப்பா. சரிங்க சித்தி. சரி, நீ போய் பாருமா. டேய், கொஞ்சம் உதவி பண்ணுடா. சைக்கிள வையே. சரி, வைக்கிறேன். சரிம்மா, நீ பாத்து போ. என்னாச்சுங்க? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் போடுற கடை இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்ன இது? அக்காவோட மிஸ்ட் கால்ஸ் இருக்கு. அண்ணா, பஞ்சர் போடுற கடை எங்க இருக்கு? இதோ பக்கத்துல தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹலோ ஜாரா, நீ எங்க போயிட்ட?
உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? இல்லக்கா, காலேஜ் ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஃபோன் வேற ஹால்ல இருந்துச்சா, நான் இப்பதான் வந்து உன் மிஸ் கால்ல பார்த்தேன். சரி, நீ எங்கக்கா இருக்க? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? சாரா, என்னோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன். நீ என்னக்கா சொல்ற? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனை? அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சிட்டேன் சாரா. ஒரு 40-50 வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அந்த வழியில யாருமே இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் சொன்னா, என் கையை பிடிச்சிட்டு என் கூடவே வான்னு சொல்றான். அக்கா, உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லதா இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி வந்தாங்க. அந்த ஆளை பயங்கரமா திட்டி துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்கார பையனை என் கூட அனுப்பி பஞ்சர் போட அனுப்பி வச்சிருக்காங்க. பாவம், என் ஸ்கூட்டி அவர் தான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. தேங்க் காட். அப்பா வேற இன்னும் வீட்டுக்கு வரல, இல்லைன்னா நானாவது வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்க்கா. ஆமா, உன்னோட கலீக், அவர் பேர் என்ன? சம்பத். அவர் இன்னைக்கு உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? இல்ல, அவர் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காரு. இன்னும் ஊர்ல தான் இருக்காரு. நான் பயங்கரமா மாட்டிக்கிட்டேன். இந்த ஸ்கூட்டி வேற இன்னைக்கு தான் பஞ்சர் ஆகணுமா? சரி, நடந்த தினமும் நடந்துருச்சு. நான் சொல்றது இப்ப கவனமா கேட்டுக்கோக்கா. நீ தயவு செஞ்சு யாரையும் நம்பாத. அப்புறம் நீ என் கூட போன்ல பேசிக்கிட்டே இரு. சரி, உன் போன்ல பேட்டரி இருக்கான்னு பார்த்து சொல்லு. 80% பேட்டரி இருக்கு. மேடம், ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களா? முன்னாடி 2 வழி பிரியுது. அந்த பஞ்சர் கடை எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஹலோ ஹலோ அக்கா, சூப்பர் வேலை செஞ்ச. அந்த பொண்ணை சரியான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்க. அதுக்கு தான் இந்த பணம் வச்சுக்க. வரேன். சார், நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. என் அக்கா டாக்டர் பூமி ஆபத்துல இருக்கா. என்கிட்ட பேசும்போது அவ போன் 80% சார்ஜ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. அவ பேசும்போது 7 மணி, இப்ப 10 மணி ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். ஒன்றும் பண்ண முடியாது மேடம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்டே எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. நீங்க வயர்லெஸ்ல எந்த மெசேஜும் கொடுக்க தேவையில்லை. என் அக்காவை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். வாங்கப்பா போலாம். ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிருங்க. சோன்பூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கண்டர்ல ஒரு எரிக்கப்பட்ட பொண்ணோட உடல் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணோட பொருட்களும் அந்த பொண்ணு பயன்படுத்தின ஸ்கூட்டியும் ராம்பூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பூமிங்கிற பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. உடனடியா அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு தகவல் சொல்லி அந்த இடத்துக்கு சீக்கிரமா வர சொல்லுங்க. ஓகே சார். சுக்லா, நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? சார், அது சார், பூமியோட ஃபேமிலியை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம நினைச்சிருந்தா அந்த டாக்டரை காப்பாத்திருக்கலாம். ஆனா செய்யல. நம்மளால ஒன்னும் செய்ய முடியல. சார், அந்த பொண்ணு பூமியை யார் அப்படி கொடுமைப்படுத்தி கொன்னாங்களோ அவங்கள நிச்சயம் நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நேரம் போஸ்ட்மார்ட்டம் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ ஒண்ணு பண்ணு, சாயங்காலத்துக்குள்ள எல்லா ரிப்போர்ட்ஸும் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே சார்.
கொஞ்சம் ஃபாஸ்டா போ. இங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாருங்க. என் அக்காவை கொன்னுட்டீங்கல்ல, எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்க. என் அக்காவோட போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா நான் சொன்னதை யாருமே கேட்கல. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. குற்றவாளிகளை நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க குற்றவாளிகளை என்ன செஞ்சிட போறீங்க? என் அக்கா அவங்க கொடூரமா கொலை மட்டும் செய்யல, அவளை ரேப் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரல. உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன சார் சொல்ல போகுது? ஒரு பொண்ணு ராத்திரியில தனியா போனா காணாம போயிடுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மணி நேரத்திலும் நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ணப்படுது. இப்போ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்கு? அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவளை எரிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, என் அக்காவை கொன்னுட்டீங்கல்ல. அட்லீஸ்ட் அவளை கொலை பண்ணாமலே விட்டுருக்கலாம்ல. இங்க பாருங்க சார், எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுங்க. நாங்க கூடிய சீக்கிரமே டாக்டர் பூமியை கொலை பண்ணவங்கள எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். சம்பத், டாக்டர் பூமி உன் கூட எத்தனை நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார்? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியில இருந்து. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க சார். அவங்க எனக்கு கீழே தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 மாசம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சொல்லுங்க சார். டாக்டர் பூமி எப்படி வந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க? அதாவது இங்கிருந்து ராம்பூர் ரொம்ப தூரமாச்சே, கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர். ஆமாம் சார். நாங்கள் 2 பேரும் சோன்பூர் வரைக்கும் பைக்கில் வருவோம். டாக்டர் பூமி அவங்க ஸ்கூட்டியில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி நிறுத்திட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு ராம்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. திரும்ப போகும்போது ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. டாக்டர் பூமிக்கு யாராவது எதிரிங்களோ இல்லைன்னா அவங்கள பிடிக்காதவங்களோ இருக்காங்களா? இல்லை மேடம், டாக்டர் பூமி ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யார் எதிரி இருக்க போகிறாங்க? இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. டாக்டர் பூமியை யாருக்காவது பிடிக்காம இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் இல்லையா? ஆமாம் மேடம். 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் அவரோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு போனார். டாக்டர் பூமியோட அவருக்கு சின்ன சண்டை நடந்தது. விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பேசாம வா. ஏய், எங்க அம்மா சொல்றதை கேட்க வேண்டியதானே? என்னையும் எங்க அம்மா தானே பெத்தாங்க. இது வரைக்கும் நாங்க யாரும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை. நீ வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரி இருக்கு. உனக்கு என்ன பெரிய புத்திசாலி நினைப்பா? வாடி. என்ன பண்றவ? ஹேய் ஹேய் நில்லு. என்ன? ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலல? இப்ப என்னாச்சு மேடம்? என்ன ஆச்சா? அவ்வளவு வேகமா புடிச்சு படிக்கட்டுல இழுத்துட்டு வர. இவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு உனக்கு தெரியாதா? இவன் என் பொண்டாட்டி. நான் அவளை இழுத்துட்டு வருவேன். பூமி, என்ன பண்ற நீ? அவருக்கு கண்ணு தெரியலையா? எப்படி இழுத்துட்டு போறேன்னு பாத்துல? அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுனா இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? ஏய், இவளை கூட்டிட்டு போ, இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டியா? என்ன சும்மா இருக்க மாட்டே? என்ன பண்ணிடுவே நீ? உனக்கு மூளை என்ன கெட்டு போயிடுச்சா? இவ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, ஜெயில இருக்கணும். சம்பத், நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. இது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். எப்படியும் இவர் கூட தானே நான் வீட்டுக்கு போயாகணும். நீங்க இவரை ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுடுவாருங்கம்மா. தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? பூமி, நீ வா, நான் தான் சொல்றேன்ல. ஆனா சம்பத், அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா சார். எங்க ராம்பூர் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆளோட பேர்ல அந்த ஊர் பேர்ல ஒரு ஃபார்ம் இருக்கு சார். வெரி குட். சம்பத், நீ ஒன்று பண்ணு. நீ உன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபார்ம்ல இருக்கிற போட்டோவை எனக்கு அனுப்ப சொல்லு. ஓகே சார். உடனே. சரிங்க சார். நீ கிளம்பு. எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. ஆமா சார்.
மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. மேம், டாக்டர் பூமியை கேங் ரேப் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள கொடூரமா கொண்டு எரிச்சிருக்காங்க. போலீஸ் இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இவங்க எப்படி குற்றவாளிகளை பிடிப்பாங்க? என் அக்கா செத்ததுக்கான காரணமே போலீஸ்காரங்க தான். அவங்க டைம்க்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என் அக்கா உயிரோட இருந்திருப்பா. உங்க சிஸ்டர் கேஸ்ல உங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு உங்களுக்கு தோணுதா மேம்? எனக்கு போலீஸ் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. இந்த ஏரியாவே வெறிச்சோடி இருக்கு. ராத்திரியில என்ன வேணாலும் நடக்கலாம். வணக்கம் சார். இது உன் கடை தானே? ஆமா சார். போட்டோவை காட்டு. இவங்களை பார்த்திருக்கியா? இல்ல சார். நேத்து ராத்திரி ஏதாவது ஸ்கூட்டிக்கு பஞ்சர் ஓட்டினியா? நேத்து சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு ஒரு பையன் பஞ்சர் போடணும்னு வந்தான். அந்த ஸ்கூட்டி என்ன கலர் வண்டி? ரோஸ் கலர் சார். பக்காவா? பக்கா சார். அந்த வண்டியை பார்த்து அடையாளம் சொல்லுவியா? கண்டிப்பா சொல்ல முடியுங்க. என்னமோ அவசரமா வந்தான், உடனே கிளம்பிட்டான். எங்க பக்கத்துல ஏதாவது கடை இல்லைன்னா ஃபேக்டரி இருக்கா? கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்தா நமக்கு ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். ஹலோ. ஹலோ சார், நான் டாக்டர் சம்பத் பேசுறேன் சார். சொல்லு சார். அன்னைக்கு டாக்டர் பூமிக்கும் ஒரு ஆளுக்கும் சண்டை நடந்துச்சுன்னு சொன்னேன்ல சார். அவன் பேர் போலாராம் சார். அவன் ராம்பூரை சேர்ந்தவன் தான் சார். ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமராவில் அவனுடைய ஃபோட்டோஸ் இருக்கு சார். சரி, என் நம்பருக்கு உடனே அந்த ஃபோட்டோவை அனுப்பு. சார் நான் அனுப்பிட்டேன் சார், நீங்கள் பாருங்க. ஓகே. ஓ மை காட். சீதல் சார், நான் உடனே ராம்பூர் கிளம்புறேன். தீவிரமா விசாரிக்கணும். நீ ஒன்று பண்ணு, இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் நல்லா செக் பண்ணு. ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்த பையனோட ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். சார், சாரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பூமிகாவுடைய ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ அவளுடைய வண்டியை தள்ளிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இது அவனோட பிளானாவும் இருக்கலாம். சீதல், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பையன் நல்லா பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான். சீதல், நீ ஒன்று பண்ணு, நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இன்னொரு வண்டி வாங்கிக்கிறேன். நீங்க இந்த வண்டியில வாங்க. சுக்லா, நீங்க மேடம் கூட போங்க. ஓகே சார். கொஞ்சம் இங்கே வண்டியை நிறுத்துங்க. ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூட்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிட்டா குற்றவாளியை நம்ம பிடிச்சிடலாம். எஸ் மேம். ஹலோ. சார், என்னன்னு சொல்லுங்க சார். எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார், என் பொண்டாட்டி கர்ப்பமா வேற இருக்கா சார். அவளுக்கு பிரசவம் இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. எங்களை விட்டுருங்க சார். சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார். தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க. போக விடணுமா? முதல்ல நீ ஒரு டாக்டர் கூட சண்டை போட்டல,
அவங்கள என்ன பண்ண? டாக்டரா? எந்த டாக்டர் சார்? எனக்கு எதுவும் தெரியாது சார். இவன் யாரு? இவன் என்னோட ஃப்ரெண்டு சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஜூம் பண்ணுங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே என்னோட ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க. வாங்க போலாம். சார் நாங்க ஏழைங்க சார். நான் டாக்டர் மேடம் கூட சண்டை போட்டது உண்மைதான் சார். ஆனா அதுக்காக நான் போய் அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் சார். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். சார் தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க சார். என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. ஆமா சார். எங்களை விட்டுடுங்க சார். சரி போங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணா உடனே கிளம்பி வரணும். சரிங்க சார். போங்க. கண்டிப்பா. கிளம்பு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வா போலாம். ஏய் நில்லு. பொய் சொல்றியா? என்கிட்ட பொய் சொல்றியா? சார் சார் இங்க இருந்து அப்படியே ரைட் எடுங்க. சீக்கிரம் போங்க. எங்க சார் வந்திருக்கோம்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் காட்டுது. நல்ல வேளை போலாம் நமக்கு கிடைச்சிட்டான். அவன் நம்பர் மட்டும் கிடைக்கலன்னா அவன் தப்பிச்சு ஓடி போயிருப்பான். லெஃப்ட் எடுங்க. சார் இந்த லொகேஷன் இங்க இருந்து 50 மீட்டர் தூரத்துல தான் காட்டுது. ஆமா சார். கொலகாரன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். எச்சரிக்கையா இருங்க. அவன் தப்பிச்சு ஓடவே கூடாது. ஓகே சார். வாங்க. இந்த லொகேஷன் இங்கே தான் காட்டுது. சீக்கிரமா வாங்க, தப்பிச்சிட போறான். இங்கேதான். போன் அப்படி. எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. சரிங்க சார். அவன் தப்பிச்சிடக்கூடாது. சரிங்க சார். எந்திரிடா, எந்திரி. தப்பிச்சு ஓட பாக்குறியா?
சொல்லுடா டாக்டர் பூமி நீ என்ன செஞ்ச சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லன்னா தலை கீழே தொங்க விட்டு உன்னை அடிச்சு சீதல் கொன்னுடுவேன். சீதல் விடு விடு விடு. சொன்னா கேளு சீதல் விடு. இவங்க அப்பாவிங்க, இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, நிரபராதிங்க. ஒண்ணு பண்ணலாம், நம்ம இவங்களை விட்டுறலாம். போனா போகுது விடு. இல்ல இவங்கள உண்மையான குற்றவாளி இவன் தான். சார் இல்ல இல்ல சார், இவன் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சு தீ வச்சு எரிச்சிருக்கான். ஸ்கூட்டியை இவன் தானே தள்ளிட்டு போயிட்டு இருந்தான். சார் ஒண்ணு பண்ணலாம், இவனை உள்ள வச்சிடலாம், தூக்கல போட்டுடலாம். எப்படி இவனுக்கு எதிராக சாட்சி நிறைய இருக்குல்ல. என்ன சரியா? வாயை திறந்து உண்மையை சொல்றா. சார் நான் தனியெல்லாம் ஒண்ணுமே பண்ணல சார். உன்னோட யாரெல்லாம் இருந்தாங்க? நாங்க 4 பேரும் சொன்னபடி மட்டும்தான் செஞ்சோம் சார். ஆனா மொத்த பிளான் போடுறது இவன் தான் சார். இவன் தான் ஸ்கூட்டியை பஞ்சர் பண்ணான் சார். அதுக்கப்புறம் இவன் தான் சார் எல்லாத்துக்கும் சரக்கு வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் நாங்க அவனை சும்மா விடக்கூடாது சார். அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அட மானங்கிட்ட நாய, எவ்வளவு தைரியம் இருந்தா உண்மையை சொல்லுவேன். ஆமா, நான் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சேன். நான் தான் அவளை எரிச்சேன். அவ வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்து நான் தான் அவன் மேல ஊத்துனேன். வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும். நேரம் உனக்கு தூக்கு தண்டனை தான்டா. என்னையா பெரிய தூக்கு தண்டனை? 4-5 வருஷம் தேதியை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்க போறாங்க. ஏய் ரொம்ப ஓவரா பேசாத, உன் வாயை கிழிச்சு தச்சிருவேன். உங்களால என்ன மேடம் பண்ணிட முடியும்? உங்களால எல்லாம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஏய் ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏய் ஒண்ணா ஆமா போறானா? கற்பழிக்கிறது ஒருத்தரோ 2 பேரோ, ஆனா தண்டனை ஒரு தடவை தானே. தண்டனை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க. எப்படியும் 1 வருஷமோ 2 வருஷமோ, அதுக்கப்புறம் வெளில வரப்போறோம். நீங்க எல்லாரும் என் அக்காவை கொலை பண்ணிருக்கீங்க. அந்த கடவுள் உங்களை தண்டிக்காம விட மாட்டாரு. வழக்கு ஆரம்பிக்கும். தேதியா நம்மளும் போயிட்டே இருப்போம். என் அக்காவுக்கு எப்பதான் நியாயம் கிடைக்குமோன்னு தெரியல. உங்க அக்காவுக்கு நியாயம் கிடைக்கும், அதுவும் கூடிய சீக்கிரமே கிடைக்கும். இப்படி ஒரு தப்ப செஞ்சுக்கிட்டு அவனுங்க பூமியில வாழவே கூடாது. கூடிய சீக்கிரம் அவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க சொல்றது நடந்தா நல்லா இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அவங்க 4 பேரையும் இப்ப ரிமாண்ட்ல எடுத்திருக்கோம். இன்னைக்கு அந்த கிரைம் சீனுக்கு அவங்கள கூட்டிட்டு போறோம். அவங்களுக்கு எதிரான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க பலமாக்குவோம். அதனால நம்ம கேஸ் நிச்சயமா ஸ்ட்ராங் ஆகும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. தேங்க்யூ. கவலைப்படாதீங்க, இது எங்களோட கடமை. நிச்சயமா உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவோம். நான் கிளம்புறேன். டாக்டர் பூமியை ஓட விட்டு இங்க தானே கூட்டிட்டு வந்த.
இல்ல சார் வாட்ச் காப்பாத்துங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விட்டுருங்க என்ன ப்ளீஸ் விட்டுருங்க விடு ப்ளீஸ் என்ன போக விடுங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விடுங்க என்னடி அன்னைக்கு என்னமோ என்ன வழிபறிச்சு ரொம்ப ஓவரா பேசுன, என்ன அடிச்சு அவமானப்படுத்தினால. இப்ப பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. அப்படி இப்படின்னு 8 மாசம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்னன்னு இப்படி பேசுற? நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா என்ன புண்ணியம்? எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். அட என்னடா, உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் தனியா என்னைக்கு எதடா செஞ்சிருக்கேன்? எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். இல்ல 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 காப்பாத்துங்க 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 யாராவது வாங்க காப்பாத்துங்க என்ன விடு யாராவது காப்பாத்துங்க என்ன விடு என்ன விடு என்ன விடு இங்க தானே எரிச்சிங்க, இங்க வச்சு தானே டாக்டர் பூமி எரிச்சிங்க. உண்மையை சொல்லு, சொல்லுடா. பாருடா. ஏய் வாடா.
நீங்க செஞ்ச காரியத்துக்கு 10 தடவை தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பத்தாது, புரியுதா? தயவு செய்து எங்களை அப்படி பண்ணிடாதீங்க சார். தெரியாம தப்பாயிடுச்சு சார். நாங்கெல்லாம் குற்றத்தை ஒத்துக்கிறோம் சார். எங்களை விட்டுருங்க சார். எங்களுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் வேணாம் சார். இந்த தப்புக்கு கண்டிப்பா மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போற தண்டனை இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். அசையாதீங்க, அசஞ்ச சுற்றுவேன். எங்க பாரு, துப்பாக்கியை கீழே போடு. இப்படி எல்லாம் பண்ணினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இங்க இருந்து உன்னால தப்பிச்சு ஓட முடியாது. நீ மட்டும் என்ன சுடணும்னு நினைச்ச, நான் உன்னை சுற்றுவேன். சூப்பர் பலா, சூப்பரு. ரீதோ சீக்கிரம் ஓடு. ஏய், அசையாதீங்க, அப்படியே இருங்க. எங்களை சுட முயற்சி பண்ணீங்க, அப்புறம் நாங்களும் திரும்ப சுடுவோம். ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் மேடம், சொல்லுங்க. இப்ப நீங்க என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? 4 பேரும் போலீஸ் என்கவுண்டர்ல செத்துட்டாங்க. கடவுள் நீ நினைச்ச மாதிரி கோர்ட்டுக்கு அவங்கள போகவே விடல. உனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. Thank you so much. தேங்க்யூ சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்ல. இது எங்க கடமை. சில நேரங்கள்ல கடமையை நிறைவேற்ற கொஞ்சம் தாமதமாயிடுது. அது எங்களுக்கும் சங்கடத்தை தான் கொடுக்குது. வெல்டன் சீதல், உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார்.